இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு கப். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையே போடணும். நல்லா வதக்கணுங்க. இது இப்போ இந்த கப்பில் 2 கப்பு சேமியா எடுத்துருக்கேன். 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 தண்ணி தேவைப்படும். ஸோ அது போட்டிங்கன்னா பொலன்னு உதிரியாக நல்லா அழகாக வரும். அதுக்கு வேண்டிய சால்ட்டை நம்ம போட்டுடணும். இங்கே பாருங்கள், சால்ட் போட்டேன். சரி, வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. 3/4 பதம் வதங்கினா போதும். நம்ம வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், ஒரு ருசிக்கு. வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேமியாவை போட போகிறோம்.